எத்தனை பேர் நான் வந்து ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது 2 வச்சு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து திரும்ப நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்து அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் கேட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன் வீட்டுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன பாடுலாம் பட்டாரு அப்படிங்கிறது இந்த மூவியில் செம்ம ஃபன்னியாக காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபன் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல காட்டுறாங்க ஹீரோவா ஒரு ஓட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஃப்ரெண்டு பில்லு கேட்குறான், என்னடா இது ஓட்ட வண்டியை வாங்கிட்டு வந்திருக்க, உங்க அம்மா வந்து ஸ்கூல் ஃபீஸ் குத்தா அதை கட்டாம இந்த வண்டியை வாங்கிட்டு வந்திருக்க, இது எப்போதான் ஸ்டார்ட் ஆகி தொலையும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வாய முறா ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதேப்பா அப்படின்னு சொல்ல, டே பில்லு நீ வாய மூட்டு நில்லு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேஸை வந்து ஜூம்ல காட்ட 2 பேரும் உட்காந்து வண்டியில போயின்னு இருக்கானுங்க. பில்லு வந்து என்னடா இது வண்டி ஆமைக்கே டஃப் கொடுக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வண்டி நின்றுது. அடச்சா கருமமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண பார்த்தா பின்னாடி வந்து புகையா வந்துட்டு இருக்கு. பில்லு இதை பார்த்துட்டு டே இது என்னடா வண்டியா இல்ல கொசு மருந்து ஏதாவது அடிடியா இவ்வளோ புகை வந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க ஹீரோவா கம்முனிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பில்லு வந்து இதை பேரு இந்த வண்டியை கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல இதை வந்து ரீஃபண்ட்லாம் வாங்க முடியாது நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்க்க ஒரு 2 பேர் வரானுங்க செம ஃபாஸ்டா. அதுல ஒருத்த வந்து யாரா அவனுங்க நடு ரோட்ல நிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டி கண்ணாடியை வச்சுட்டு போயிடுறான் காலால. ஹீரோவா டே நில்லுங்கடா மாங்கா மண்டையனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். வாடா உட்கார் அவனுங்க ஃபாலோ பண்ணி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறானுங்க இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு. பில்லா பின்னாடி உட்காந்துக்கின்னு செமையா சவுண்டு குத்துன்னு இருக்கான். டே சிகப்பு ஹெல்மெட் நீ எங்க போனாலும் பின்னாடியே வருவோண்டா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இவனுங்களா எத்தனை போய் விட்டுட்டு இருப்பானுங்க 2 காருக்கும் நடுவுல. எப்படியோ 100 இலையில தப்பிச்சு அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அங்க வேற போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்களா. போலீஸ்கார் எங்களோட வண்டியை வச்சுட்டு போறானுங்க, வாங்க வாங்க அவனுங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு போக போலீஸும் பின்னாடியே வருது. ஸோ இவனுங்களா டஃப் கொடுத்து ஓட்டின்னு இருக்கானுங்க. டே அவனை செத்தடா நீ ஏன்டா என் வண்டியோட கண்ணாடியை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்க. அவனா அப்படிதான்டா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களா தப்பிச்சு போக ட்ரை பண்றானுங்க. பார்த்தா வந்து போலீஸ் பின்னாடி வந்து இவனுங்களை பிடிக்க வருது. ஐயோ போலீஸ்கார் நாங்க எதுவும் பண்ணல அவன் தான் என் வண்டியை ஒஸ்ட்டு போனான் அவனுங்களை பிடிங்க அப்படின்னு சொல்ல போலீஸை வந்து அவனுங்களை பிடிக்கிறதுக்காக போயிட்டு ஹீரோ வந்து பிரேக் அடிக்க ட்ரை பண்றான். ஏன்னா வந்து ரோடு வரைக்கும் போயிட்டு இருக்கு போல. அங்க பில்லு வந்து டே பிரேக் அடிடா இல்லைன்னா நம்ம மேல போயிருவோம்டா அப்படின்னு சொல்ல அங்க வந்து சிமெண்ட் மூட்டையா அடுக்கி வச்சிருக்கானுங்க. பிரேக் ஒர்க் ஆகாததுனால அங்க போய் விட 2 பேரும் காத்துல பறந்துன்னு போய் கீழே விழுறானுங்க. கட் பண்ணா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவா இதெல்லாம் கேட்டு வந்திருக்காங்க போல. ஹீரோ வந்து பலார்னு ஒண்ணு வைக்க அவனா தரையா சறுக்கின்னு போய் கீழே விழுறான். அப்புறமா திரும்ப ஏந்து நிக்கிறான். காசை என்ன பண்ண ஸ்கூலுக்கு கட்டலையா, இந்த காசை வச்சுதான் இந்த ஓட்டு ஸ்கூட்டியை வாங்கினியா அப்படின்னு கேட்க பில்லு வந்து மொத்தத்தையும் வளரிடுறான். ஆமா ஆண்டி அவன் வந்து காசை குத்துதான் வாங்கிட்டான் ஆண்டி அப்படின்னு சொல்ல அந்த ஹீரோ வந்து நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறேன், நீங்க கூட தான் படிச்சீங்க, எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி கேவலமா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட ஹீரோட அம்மாவா செம்மையா முறையிறாங்க. ஹீரோ பாக்குறான், ஐயோ என் தாய் ஏன் இப்படி என்ன முறைக்குது செத்தண்டா நானு அப்படின்னு சொல்லி முடிக்கல. பார்த்தா இன்னொரு கணத்துல பலார்னு ஒண்ணு விழ திருப்பியும் ஹீரோ வந்து சறுக்கின்னு வந்து அப்படியே தரையா கீழே விழ பில்லா அடி பலமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துல நண்டுலாம் போற மாதிரி இருக்கு, ஏதோ வந்து ஒரு ஐலாண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. பார்த்தா இவனுங்க 2 பேரும் சிகரெட் அச்சுனே பேசின்னு இருக்கானுங்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி நான் வேற எங்கேயாவது போனோம்டா எனக்கு இந்த டவுனே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஏன் உங்க அம்மா விட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமா நான் எது பண்ணாலும் தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, பார்த்தல எப்படி வச்சாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிற மாதிரி இல்லை நான் கிளம்புறேன். சரி எங்க போவ அப்படின்னு இவன் கேட்குறான். இங்கேருந்து கிளம்புனா எங்கேயாவது போய் தானே ஆகணும், அப்போ என்னை விட்டுட்டு போறியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்லடா கொஞ்ச நாளைக்கு நான் வேற எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவோட அம்மா பார்த்தா வந்து ஹீரோக்காக சமைச்சு வச்சிருக்காங்க, சரி பையன் வந்தா சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்து பஸ் ஏறி வேற எங்கேயோ போயின்னு இருக்கான். ஹீரோவா ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துல போய் நின்று சிகரெட் அச்சுன்னு இருக்க பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவா குறுகுறுன்னு பார்த்துன்னு இருக்கான் அந்த பொண்ணிய. உடனே அந்த பொண்ணு வந்து என்னடா குறுகுறுன்னு பாக்குற என்ன அப்படின்னு கேட்க, ஆமா ஏன் உன் மண்டைய வந்து சிகப்பு கலர்ல கலர் வச்சிருக்க,
கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏய் இப்பெல்லாம் பேசினா வாயை வச்சிருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஏய் ஆமாண்டி அப்பதாண்டி பேசுவேன் அப்படின்னு மாதிரி இவன் சொல்ல, அவள் தான் அடிக்க கூடாத இடத்துல ஹீரோ வச்சிட்டு ஹீரோ வந்து பிறந்துட்டு இருக்கான் ரோட்லயே வந்து வலி தாங்க முடியாம, ஏய் நின்று உன்னை வச்சிருவேண்டி கையில மாட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணா போய் 10 நாள் ஆகுது போல, எங்க போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க, ஹீரோவோட அம்மா வந்து போன் பண்றாங்க. ஹீரோ எடுக்கவே இல்லை போனை. ஸோ ஹீரோவோட அம்மா கூட வேலை செய்யறவங்க வந்து சொல்றாங்க, உன் பிள்ளைய வளர்க்க தெரியல, காலை வச்சு போட்டிருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டை விட்டு தொத்தி விட்டுரு, அப்பதான் வந்து அவன் அடங்குவான் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. பாவம் இவங்களுக்கா ஐயோ போன் அடிக்கலையே பையன் அப்படின்ற மாதிரி பதறாங்க. ஹீரோவுக்கு செமையா பசிக்க ஒரு நூடுல்ஸ் ஷாப்பை பாக்குறான். $3 நம்மகிட்ட காசு எவ்வளோ இருக்கு, பரவாயில்ல உள்ள போவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. அங்க இருக்கிற ஓனர் வந்து, என்னப்பா தம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா, நீ ஸ்கூல் போயிருக்கணுமே இந்த நேரத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அங்கிள் அப்பெல்லாம் இல்லை, நான் சும்மா காத்து வாங்கிறதுக்காக வெளில வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவ பேர் வந்து ஜோயி. இவன் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா போல் இருக்கு. ஒரு 2 பொண்ணுங்க வந்து கேட்டுன்னு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து எங்க கிட்ட ஒரு ரூம் இருக்கு, நம்ம வேணா வந்து 3 பேரும் வந்து இருக்கலாம், அதுல ஷேர் போட்டுக்கலாம், ஸ்பிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் வந்து ஒத்துக்கிறா. ஸோ ஹீரோ வந்து அத்தனை நாள் பாக்குறாரு, இந்த மாதிரி சரி இங்க வந்து டெலிவரிக்காக ஆள் தேடுறாங்களா, நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, ஆமா அங்கிள் இங்க வேலை செஞ்சா திங்கிறதுக்கு சோறம் தங்குறதுக்கு இடமோ குடிக்கிறீங்களாமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து 3 மாசம் இங்க கண்டிப்பா இருக்கணும், இருப்பியா அப்படின்னு கேட்க. ஹீரோ வந்து ஒத்துக்கிறானா. டக்குனு ஒருத்தன் வந்து டெலிவரி பண்றதுக்கு வெளில போவ, 1 நிமிஷம் நில்றா, இதுக்கப்புறம் இவனும் நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போறான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து ஹலோ சொல்லிக்கிறாங்க. ஹீரோ பாக்குறாரு, உள்ள ஒருத்தன் கிச்சன்ல வெறித்தனமா சமைச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா வந்து இங்க பிள்ளை காட்டுறாங்க. ஒரு போன் ஷோரூம் வெளில நின்று போனை வெறிக்க பார்த்துன்னு இருக்கான். என்னடா அது இவ்வளோ வேலையா இருக்கு, விட்டா சொத்தைய எழுதி கேட்பானுங்க போல் இருக்கே ஒரு போனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல வந்து இவனுக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர் வராரு. அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கேட்க, நான் நல்லா இருக்கேன், வா உனக்கு இன்னைக்கு வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். இவன் கேட்குறான், என்ன மாதிரியான வேலை அது அப்படின்னு சொல்லிட்டு, வாடா இதெல்லாம் ஈஸி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூட்டு போக இவனும் செம சந்தோஷமா போறான், வேலை கச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஹீரோவா கிச்சனுக்குள்ள யாரு சமைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அங்க வந்து ஒரு குரல் வருது, அந்த யானத்தை திறந்து வை அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் வந்து அந்த யானத்தை திறகுறாரு. பார்த்தா வந்து அந்த வெறித்தனமா சமைச்சிட்டு இருக்கவரு திரும்புறாரு. டோரா தி எக்ஸ்ப்ளோரர்ல வர ஹேர் ஸ்டைல தான் இவர் வச்சிருக்காரு. ஹீரோ பாக்குறாரு, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமைச்சதை வந்து அந்த யானத்துல கொட்டிடுறாரா. ஆமா நீ என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா, ஸ்கூலுக்குலாம் போல அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஸ்கூலுக்குலாம் நான் போல, அங்க என்ன சொல்லித்தராங்க இன்னும் சொல்லித்தரல அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் கரெக்டு தான் தம்பி, உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பசங்க தான் எனக்கு பிடிக்கும், ஆனா மரியாதை தெரியாதவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நீ ஸ்கூலுக்கு போனோம், நீ இன்னும் சின்ன பையன்பா. இவன் பேர் வந்து வான் ஆக்சுவலி. ஸோ வான் சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்னும் சின்ன பையன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ எதிர்த்து பேச பொக்குன்னு ஒன்று வைக்கிறாரு. அவள் தான் 4ஆம் மச்சி வந்து தூயின்னு போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. ஸோ படுக்க வச்சிருக்காங்க போல ஹீரோவை. ஹீரோவுக்கு கனவுலாம் வருது, இந்த மாதிரி ஏதோ ஐலாண்ட்ல வந்து அவங்க அம்மா கூட சாப்பிட்டுன்னு இருக்காரு. பார்த்தா பக்கத்துல இந்த டோரா தி எக்ஸ்ப்ளோரர் ஹேர் ஸ்டைல வச்சுன்னு இவரும் கூட சாப்பிட்டுன்னு இருக்க. ஹீரோவா அவள்தான் அலறி ஏந்துகிறாரு. பார்த்தா இவர் வந்து கண்ணத்தை வந்து தூங்கின்னு இருக்காரு. அட பண்ணி பயலை தடி பயலை அச்சு மூஞ்செல்லாம் கீச்சிடுவாண்டா உன்னை அப்படின்ற மாதிரி இவர் வந்து கத்திட்டு இருக்க. அவரு நல்லா கொட்டை விட்டு தூங்கினுக்கிறாரு வான்னு. அங்க பக்கத்துல கட்டுறாங்க, அவரு வந்து புலம்பிட்டு இருக்காரு தூக்கத்துல. இவன் யாரா புலம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, யாரா இவனுங்க எங்க வந்துலாம் மாட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அங்கேயே பத்துறாரு ஒரு ஓரமா. நெக்ஸ்ட் டே காலைல ஏஞ்சி இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இருக்க. டக்குன்னு வான்னு ஏஞ்சி, என்னப்பா தம்பி தப்பிச்சு போலான்னு பிளானா அப்படின்ன உடனே, நான் ஏன் தப்பிச்சு போனோம், நான் இங்கதான் இருக்க போறேன், எனக்கு பாத்ரூம் வருது போறேன். இவர் சமாளிச்சுட்டு போறாரு. அந்த அங்கிள் வந்து வட்டி காசை கேட்டுன்னு இருக்காரு. ஸோ பிள்ளை வந்து ஒரு அடியாள் மாதிரி கூப்பிட்டு போறாரா. ஸோ பிள்ளும் வந்து இந்த வேலை எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு தெரியாம வந்து பார்த்துன்னு இருக்கான். இங்க பார்த்தா வந்து வான் கேட்டுன்னு இருக்கான், ஆமா நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சோல்ல இருந்து வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு தெரியும்டா கலர் குருவி கக்கா போன மாதிரி தலைய வச்சுன்னு இருக்கியே, அப்பவே எனக்கு தெரியும் நீ சோல்ல இருந்து தான் வந்திருப்ப அப்படின்னு சொல்லி. ஓ ஆமா என் தலை வந்து கலர் குருவி கக்கா போற மாதிரி இருக்கு, உங்க தலை மட்டும் என்ன சும்மா அழகா இருக்கா,
கேவலமா இருக்கு, என்னதான் தடவி வச்சிருக்கீங்க, டோரா தி எக்ஸ்ப்ளோரர்ல டோரா வச்சிருப்பாளே அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கலாய்க்க வானுக்கா செம காண்டாயிருது. இதோ பேர்ரா, இன்னொரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோயேன் வாயை கிழிச்சிருவேன், உனக்கு ஒரு மேனஸ் தெரியுதா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்ன்ட்டு. ஆமா, இவர் மட்டும் அப்படியே கீழ்த்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச, பாரு இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினேன் அவள் தான் உன்னை அச்சு கீச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. சரி வா வா அடி என்ன, போன வாட்டி தான் நான் உன்னை விட்டுட்டேன் சும்மா, இந்த வாட்டி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சண்டை போடுறதுக்கு வர, இருக்குடா உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானை ஏஞ்சிக்கிறான். பார்த்தா வந்து அங்கே கேப்பாப் சாங்கு போயிட்டு இருக்கு ட்வைஸ். இது அதுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்ன பண்ணுற, கேவலமாக டான்ஸ் ஆடுறது பாரு, நீ டான்ஸ் ஆடுறதுக்கு தயவு செய்து நான் அடிச்சே தொலைச்சிரு, டான்ஸ் மட்டும் ஆடாத அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து செம காண்டில் அடிக்க போவ வானு ஒரே குத்து, அதுதான் முடிஞ்சிச்சு சொல்லி ஹீரோ பொத்துன்னு ஊந்துடுறாரு அன்கான்சியஸ் ஆகி. ஸோ இவரா டான்ஸ் ஆடின்னு இருக்கிறாரு கண்டினியூஸா. ஹீரோவா கண்ணை முடிச்சு பார்க்க பக்கத்தில் வந்து வானு கண்ணத்தை வந்து தூங்கின்னு இருக்கானா. அடடியா, என்ன பயம்புறதே வேலையா வச்சுன்னு இருக்கான் கண்ணத்தை வந்து தூங்கி. இவனை இப்படியே சாவச்சிடலாமா, இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து குத்தலான்னு போவ டக்குன்னு வந்து புச்சிடுறாரு. இதோ பாரு தம்பி, நான் தூங்கல அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். பார்த்தா பில்லு வந்து இந்த மாதிரி வட்டி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்லாம் வச்சிருக்கான். இதோ பாருப்பா தம்பி, இங்கேருந்து போடு தூக்கி அங்கேருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து ஸ்கூட்டியில் கூட்டின்னு போயிருக்காரு. ஸோ அந்த தெரு ஃபுல்லாக அந்த காடை வந்து போட்டுன்னு இருக்கான் இந்த பில்லு. பார்த்தா வந்து ஹீரோவோட அம்மா வந்து ஏதோ ஒரு கடை முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த கடையை வாங்க போறாங்க போல் இருக்கு. இவனுக்கா எதுக்கு இவங்க இங்க நின்றுட்டு இருக்காங்க, ஏதோ தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த பில்லு பார்த்துட்டே போறான். ஸோ ஹீரோ வந்து டெலிவரி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறானா. பார்த்தா அனுமான் வால் மாதிரி அது அவ்வளோ படியேட்டு இருக்கு. இதை ஏறி போனோமா, அந்த தடி பையன் வந்து இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணணும், என்ன பண்றது மேலே ஏறி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேலே ஏறி போயின்னு இருக்காரு. பார்த்தா அங்கே வந்து ஜோயி உட்காந்துன்னு இருக்கா. அடியே நீ தான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியாடி, பாரு அன்னைக்கு வந்து நீ தப்பிச்சு எப்படியோ போயிட்ட, இன்னைக்கு வந்து மாட்டினடி கையில் வசமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில இவன் தட்டிகிட்டே இருக்க. இன்னொரு வாட்டி மண்டையில தட்டினா உன் மண்டை இருக்காதுடா, முன்னாடி ரொம்ப ஓவரா பேசுற, அன்னைக்கு நீ தானே அடிச்சுட்டு போன, இன்னைக்கு நீ காலிடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போவ. இவளா, ஓ என்கிட்ட அடி வாங்கணும்னு முடிவாயிடுச்சு இன்னைக்கு, ஸோ இன்னைக்கு பொழந்தெடுக்க போறான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துடுறா ஹீரோவை. பார்த்தா நைட்டே ஆயிடுது. ஹீரோ வந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா $3 வச்சுட்டு போயிருக்கா சாப்பிட்டதுக்கு. அடி பாவி, அடியாய், அது வந்து நேரில் சாப்பிட்டாதான்டி $3, டெலிவரினா $5 அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அடி வாங்கின கையோட ஹோட்டலுக்கு போவ ஓனர் கேட்குறாரு என்னப்பா அடி பலமோ அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுன்னு இருக்காங்க. இவனுக்கு அடி வாங்குறதே வேலை, என்கிட்டயும் அடி வாங்குறான், வெளில போயிட்டு அடி வாங்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சின்னு இருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து ஃபோன் வருது. பில்லு தான் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, டே மச்சான் என்னடா பண்ணுற, ஆக்சுவலி உங்கள் அம்மாவை வெளில பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டுக்க, ஒரு உதவாக்கறிக்கு இன்னொரு உதவாக்கரை ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானுகாத்து பேசின்னு இருக்கான். ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கேட்க, அது இருக்கட்டும் நீ யார் முதல்ல அப்படின்னோடனே ஹீரோ வந்து டக்குன்னு பிடுங்கிடுறாரு ஃபோனை. தட்டியா என் ஃபோனை எதுக்குற அடுகிற அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு பில்லு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லைடா உங்கள் அம்மாவை நான் பார்த்தேன், ஏதோ ஒரு கடைக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, அந்த கடையை வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி ஏதோ எனக்கு தப்பாக தெரியுதுடா, உங்கள் அம்மாவை வந்து பார்க்கறதுக்கு வாடா அப்படின்ற மாதிரி பில்லு கூப்பிட, நான்லாம் வரமாட்டேன்டா, அவங்க எது வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்காக வரானா. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க வான் கேட்குறாரு, ஆமா எப்படி இவ்வளோ அடி வாங்கிட்டோம் வெக்கமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து, ஆமா அதுக்குன்ட்டு ஒரு பொண்ணே அடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, இன்னது பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கியா, பாடுறா இந்த சோம்பப்படி தலையன் ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வானும் அவங்க கூட இருக்கணும் சிரிச்சுன்னு இருக்கானுங்க. ஹீரோக்கா ஐயோ தெரியாம சொல்லிட்டனே, இதை வச்சே ஒரு வருஷம் கலாய்ப்பானுங்களே அவனுங்க. இங்க பார்த்தா ஜோயியை காட்டுறாங்க. அங்க 2 பொண்ணுங்களும் வந்து 2 பசங்களை கூட்டின்னு வந்து ரூம்ல சரக்கச்சுன்னு இருக்காங்க. ஜோயி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, இந்த பசங்களை வெளியே போக சொல்லுங்க, எதுக்கு இப்பெல்லாம் பசங்களை கூட்டின்னு வரீங்க, நான் தான் அப்போவே சொன்னல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்ல, அந்த பசங்க வந்து வாமா நீயே ஜாயின் பண்ணிக்கோ எங்க கூட சரக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. ஜோயிக்கு இது சுத்தமாக பிடிக்கல, செம்ம காண்டாயிரா. பார்த்தா வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த பசங்க வந்து ஜோயியை புரட்டி போட்டு அச்சுன்னு இருக்கானுங்க. அங்கே ஒருத்தனுக்கு வந்து செமையா அடி விழுது. ஜோயி வந்து
வந்து செம்மையா போட்டு அச்சிடுறாளா. என்ன மச்சான் வஷ்டாலா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பார்த்துன்னு இருக்க. இங்க பாதி பொருள் ஒஞ்சு போய் கிடக்குது. இந்த சவுண்டெல்லாம் வந்து கீழே இருக்கிற ஓனருக்கு கேட்டுருச்சு போல. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இந்த பொருள்லாம் நீங்க தான் காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜோயியா ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடறா. அந்த 2 பசங்களும் வந்து மச்சான் அவளை புர்றா எப்படி அஷ்டு ஓடலாம் அவ உன்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தொத்தின்னு இருக்கானுங்க ஜோயிய. ஒருத்தன் வந்து பின்னாடி தொத்தின்னு இருக்கான், இன்னொருத்தன் காரெல்லாம் எடுத்துன்னு வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜோயிய. இங்க பார்த்தா ஹீரோ வந்து அவங்க அம்மா நினைப்பிலேயே இருக்க, தூக்கம் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படி ஏறி மேலே வரான். பார்த்தா அங்க வந்து வான் கூட இருக்கவன் வந்து உட்காந்து எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இல்லப்பா நானும் எவ்வளோ நாள் தான் டெலிவரியை பண்ணிட்டு இருக்கிறது, சமைக்கிறதுக்கு கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ ஒரு நல்ல சமையல்காரனா வருவடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படியே வந்து சிகரெட் அடிக்க போக பக்கத்துல பார்த்தா வான் வந்துடுனா. அந்த பேரு சிகரெட்லாம் அடிக்க கூடாது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஒரே ஒரு பஃப் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்து அணைச்சிடுறான். ஸோ அங்க பார்த்தா ஜோயி வந்து நடு ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்க ஹீரோ பாக்குறான். இப்போ இவ வாலண்டரியா வந்து மாற்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கீழே போக பார்த்தா கூட ஒருத்தன் ஓடி வந்துன்னு இருக்கான். யார் இவன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க ஒரு கார் வந்து மறைக்குது. ஜோயியை வந்து இவனுங்க 2 பேரும் வந்து கார்ல ஏத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து டே அவளை விடுங்கடா, அவ கொஞ்சம் வினோதமானவதா, என்ன பிரச்சனை பண்ண நீ அவனுங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜோயி கிட்ட கேட்டுன்னு இருக்க. அவளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, மரியாதையா அவளை விடுங்கடா, இல்ல அப்படின்னா அவள் தான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட. அவனுங்களும் போட்டு அடிக்கிறானுங்க ஹீரோவை. உடனே ஹீரோ வந்து வானு என்னை கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்த, வானா உடனே மறைஞ்சிக்கிறான். அட பாவி டேய் என்ன போட்டு மட்டும் அடிக்கிற, இங்க வந்து அடிடானா ஒழிஞ்சிட்டான் பாரு, சரியான பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அங்க பார்த்தா வான் கூட இருக்க வந்து ஓடி வரான். டே அவங்க 2 பேரையும் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனை தூக்கின்னு வரானா. அதுல அரிசி இருக்கு. அந்த அரிசியை வந்து அவனுங்க மேல போடுவான்னு பார்த்தா ஹீரோ மூஞ்சில மொத்தத்தையும் கொட்டி விட்டுறான். அட பாவி அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்க. இந்த பாரு மரியாதையா விடுங்க அப்படின்னு சொல்ல அங்க தெருவில் இருக்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஒருத்த வந்து டே விடுறா பாத்துக்கலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க மூஞ்சியெல்லாம் ஞாபகம் இருக்குடா, வருவோம்டா திரும்பியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் கார் எடுத்துன்னு போயிடறானுங்க. ஜோயிக்கு வந்து ஆயில்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஜோயும் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோ பின்னாடியே போய் எப்படி இப்படியே வெறும் காலோட போவியா, அந்த ஷூவை போட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கொடுக்குறாரு. ஸோ ஜோயும் வந்து ஷூவை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வந்து வானையே பார்த்துட்டு இருக்க. வான் கேட்குற, என்னடா என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா உன்னை லவ் பண்றான் தான், ஒருத்தனை கூப்பிடுறேன் அங்க கதற அடிக்கிறானுங்க, நீ என்னடானா பயந்தாங்கோலி மாதிரி ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது வான் சொல்றான், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு விஷயம் பண்ணாம இருக்கும் அப்படின்னா பயந்தாங்கோலி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு. அதே மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து அந்த கடையை வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு கெஃபே ஆரம்பிச்சிட்டாங்க அங்க, அதுவும் செமையா ஓடிக்கிட்டு இருக்கு. பில்லும் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த அங்கிள் கூட சேர்ந்து. ஹீரோக்கு வந்து அந்த ஓனர் வந்து முதல் மாசம் சம்பளத்தை கொடுக்குறாரு. அப்ப வந்து அங்கிருந்து வான் பார்த்துட்டு மாசம் சம்பளம் வந்துச்சு எங்களுக்கு ட்ரீட் வை அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ வந்து, இந்த பாரு நான் பாஸுக்கும் இவனுக்கும் தான் ட்ரீட் வைப்பேன், உனக்கெல்லாம் சத்தியமா வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா வந்து 4 பேரும் உட்காந்து சரக்கச்சி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு செம்ம காண்டு. வானை பார்த்து, உனக்குலாம் அறிவே இல்லை, நான் தான் சொன்னேன்ல வராதுன்னு சொல்லிட்டு, இங்க வந்து எல்லா சாப்பாடையும் எடுத்து தின்னுன்னு இருக்க, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா அப்படின்னு சொல்ல அவன் பாட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓனர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வாப்பா, ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேச வானுக்கு செம காண்டே இது. இப்படிதான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவேன் அவர்கிட்ட, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் வந்து ஊர் உலகெல்லாம் சுத்திட்டு வந்திருக்காரு தெரியுமா, நீ பொடி பையன்டா, அவர் சொல்றத கேளு அப்படின்ன உடனே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவன் வாய்ஸ் ரைஸ் பண்ண, அவள் தான் வான் வந்து மூக்கிலே ஒன்று வைக்க ஹீரோவுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ரோட்லயே வந்து பொறந்துன்னு இருக்காரு. இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து நிக்க வான் வந்து ரெடி ஆகுறான், திரும்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னை காப்பாத்துங்க இந்த தடி பையன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. வானும் பின்னாடி துரத்தின்னு போறாரா. அப்படியே இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. பில்லோட அங்கிளும் வந்து ஒருத்தனை வந்து தேடி சேஸ் பண்ணி போயின்னு இருக்காங்க. அவனா ஜம்ப் பண்ணி கிம் பண்ணி போயின்னு இருக்கான். ஸோ அவனை பிடிச்சி எப்படா காசு தருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இவங்க.
ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு வரான். பார்த்தா அவங்க அம்மா வீட்டில் இல்லை. அவங்க அம்மா வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. பையன் வருவான் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறான். அதுக்கப்புறம் பில்லுக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து நான் ஒரு சைனீஸ் கடையில் வேலை செய்கிறேன்டா, அங்கேயே வந்து தங்குறேன், சாப்பாடும் தராங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, பேசாம நீ அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுறா என் கூடயே, நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பில் சொல்கிறான். இல்லை நீ வந்து தப்பான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கடா, இந்த மாதிரி அந்த வேலையை விட்டு நீ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, புரியுதா, என்னைக்காச்சும் உனக்கு இது பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா அதெல்லாம் இல்லை, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், வேணா நீங்கள் வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு வந்து கரெக்டாக கால் வருது. இதோ வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவா அவங்க அம்மா கெஃபுக்கு போவ அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்கிறேன், நல்ல சம்பளம், அதனால நான் நல்லா தான் இருக்கேன், சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோட அம்மா வந்து எங்கே போன எவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி போகிறாங்க. இதோ பாருங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் தானே சொன்னீங்க உன்னை நீ பார்த்துக்கோ, வெளில ஒரு நாள் போய் வந்து சர்வை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து 1 மாதம் அங்கே வேலை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, மரியாதையாக வந்துட்டு திரும்பவும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. நான் தான் சொல்கிறேன்ல அங்கே என்ன இருக்குது, என்ன சொல்லி தராங்க, என்ன மாதிரி வாழ முடியுமா, சுதந்திரமா, எனக்கு அதுதான் வேணும். அதே மாதிரி இந்த கெஃபேவை சீக்கிரமா மூடிட்டு நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கம்மா, தேவையில்லாம வந்து ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்து ஹீரோட அம்மா வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நானா வாழ்ந்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க பண்ணுங்க, அப்படி வாழுங்க, எனக்காக நீங்க காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது அந்த சம்பளத்தை வந்து டேபிள் மேல தூக்கி போட்டு போயிடுறாரு ஹீரோ. இங்க அப்படியே காட்டுறாங்க, பிள்ளை வந்து அந்த அங்கிள் போயிட்டு இங்க வந்து வசூலிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விடுறானா. பிள்ளை வந்து அந்த கடைக்கு போயிட்டு அந்த மாதிரி காசு கொடுக்கணும், நீங்க காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் நார்மலா. அந்த ஓனர் வந்து செம்மையா சரக்கு போட்டுருப்பான் போல் இருக்கு. என்ன கேட்டா அப்படின்னு ஒன்னே, இல்ல அந்த மாதிரி காசு நாங்க குத்த காசை வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் என்ன கான்ல இருந்தான்னு தெரியல, பிள்ளை வந்து சொழட்டி வெளில அடிக்க கண்ணாடி கிண்ணாடியெல்லாம் வச்சுன்னு வெளில வந்து விழறான் பில்லு. அவள் தான் செம்ம அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ வந்து அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கான் பில்லு, இந்த மாதிரி வந்து நான் நார்மலாக தான் கேட்டேன், இந்த மாதிரி பொறுமையாக தான் கேட்டேன், ஏன் அவன் என்னை அப்படி போட்டு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நார்மல் இந்த வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா வந்து ஜோயை வந்து வேலைக்கு சேர்த்துட்டாங்க போல் இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்லேயே. அண்ட் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க நைட்டு. அந்த ஓனர் சொல்கிறார் இந்த மாதிரி ஜோயி கிட்ட, நீ வேணா வந்து பின்னாடி ஒரு ரூம் இருக்குது அங்கே வேணா நீ தங்கிக்கோமா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்து என்னது ஆளு மட்டும் தனி ரூமா, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டிருப்பேன் தனி ரூமு, நீங்கள் எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அது வந்து என்னோட பொண்ணோட ரூமு, ஒரு பொண்ணு தான் அந்த ரூமில் தங்கணும் அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்கிறாரு. அப்படியா பாஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சொல்லவே இல்லை எங்களுக்கு, எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்க. உடனே வான் வந்து வாய முடுறா, சோப்பப்படி மண்ட தலையா, ஏதாவது கேட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. சரி ஓகே, ஜோயி வந்து புதுசாக வந்திருக்கா, அதனால நம்ம வந்து கெரோக்கி போவோம் அப்படின்ற மாதிரி கெரோக்கிக்கு கூப்பிட்டு போயிடறான் அந்த வானு. எல்லாரும் வந்து பாட்டு பாடிட்டு இருக்க. ஹீரோவா, ஐயோ காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போட்டிருக்கே அவனுங்க பாடுற பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துன்னு இருக்காரு. கெரோக்கி எல்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க. அங்கே பார்த்தா ஒரு வேன் வந்து நிற்குது, அதுலேருந்து கொஞ்சம் பொண்ணுங்களாம் இறங்கி போகிறாங்களா. ஹீரோ வந்து வெறிக்க பார்த்துட்டு இருக்க. வான் வந்து என்னடா அந்த பொண்ணுங்களை அப்படி பார்த்துன்னு இருக்கிற, ஏதோ சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு கேட்க, நான் பார்க்குறேன் உனி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அந்த காரில் இருக்க வந்து அந்த கார் கிளாஸை இறக்க பார்த்தா வந்து இந்த ஜோயை வந்து அடிச்சிருப்பானே அவன் தான், என்னடா பண்ற இங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, டேய் மாட்டினடா நீ வெளில வாடா, அன்னைக்கு நீ அடிச்சுட்டு போனல மரியாதை வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட. வான் வந்து சொல்றான், டேய் போய் பிரச்சனை பண்ணாதடா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனா காரை விட்டு இறங்கி பேக்லேயே ஒன்று அடிக்கிறான் ஹீரோவை. விட்டு அவன்கிட்ட வச்சுக்காதன்னு சொன்னால பைத்தியக்கார பயல அப்படின்ற மாதிரி வான் கத்த. யாரை பார்த்து பைத்தியக்காரன், அந்த ஜோயை தொத்தைன்னு வந்தவன் வந்து கேட்க, சார் உங்களை சொல்லல சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் வானு. இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டையை பிடிக்க சாப்பிட்டுன்னு இந்த குறுக்குறைய வந்து கண்ணுக்குள்ள வச்சுட்டு ஓடிடுறான். இங்க பார்த்தா ஜோயி வராளா, இதை பார்த்துட்டு இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி வச்சுட்டு போயிடுறா. அதே மாதிரி ஹீரோ வந்து
பின்னாடியே ஒரு அடி அடிச்சுட்டு என்னையே வா பின்னாடி அடிக்கிற சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓடிடுறாங்க எல்லாருமே. வந்து பிள்ளை காட்டாங்க இந்த மாதிரி அவனை அடிச்சுட்டான் அப்படின்றதுனால செம்ம காண்டில் இருக்கான். அவங்க பாட்டி வந்து ஒரு அல்சீமர் பேஷண்ட் போல் இருக்கு. இப்போ பாரு நீ எங்கேயும் வெளில போவேனா, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சாப்பாடு கொடுக்க, இப்போ பாருங்க நீங்க முதல் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அம்மா வரட்டும் அது வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்றாங்க. இப்போ பாருங்க அம்மாலாம் வரமாட்டாங்க, அவங்க செத்து போய் 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஓ 10 வருஷம் ஆகுதா, அதனாலதான் இவ வரது இல்லையா அப்படின்ற அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இவனா டக்குனா வெளில போயிடுறான். போயிட்டு அந்த ஒருத்தன் கடைக்காரன் அடிச்சிருப்பான்ல அந்த கடைக்கு போய் டேய் என்னடா பண்ற வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு வச்சுன்னு இருக்கான். இன்னைக்கு நீ செத்தடாமா அவனை எண்ணெயே அடிச்செல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காலரை பிடிச்சி அடிச்சுன்னு இருக்கான் அந்த பில்லு. பக்கத்துல ஒரு கத்தி வேற இருக்கு. ஸோ அந்த கத்தி எத்தி இவன் குத்த போவ என்னை சாவச்சிடு, இந்த மாதிரி வாழ்க்கை வாழறதுக்கு நான் செத்து போறதே மேல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னால சாவடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு மாதிரி செம்ம கோவமா வந்து பார்த்துட்டு இருக்கான். பில்லு வந்து குத்துற மாதிரி போறான். அவனை கட் பண்ணா இங்க காட்டுறாங்க. இந்த ஜோயை அடிச்சு அவன் வந்து ஆளுங்கெல்லாம் கூட்டின அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட ஓனர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இப்போ பாரு அந்த உதவாக்கறவங்க எல்லாம் கூப்பிடு அவனுங்களை அச்சு பொழகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ஜோயும் வெளில வர வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போக இந்த ஓனர் வந்து தடுக்க வராரா, டக்குன்னு ஓனரை தள்ளி விட்டுறான் புச்சி. அதுக்கப்புறம் ஜோயையும் ஹீரோவையும் போட்டு பொழந்து நெருகிறாங்க. ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல தள்ளி விட அங்கதான் வந்து ஓனரோட பொண்ணுடைய நினைவஞ்சலிக்கான பொருள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் போட்டோலாம் இருக்கு. அவங்க பொண்ணு வந்து இறந்துட்டு இருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கீழே வந்து வஞ்சிதா. ஹீரோ அப்பதான் பாக்குறான். இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு வான் வந்து டோரை திறந்துன்னு வரான். இது எல்லாத்தையும் பாக்குறான். ஓனரே அஷ்டிங்களாடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொலந்துன்னு இருக்கான் எல்லாரையும். ஒருத்தனை சால்ட்டி அடிக்க அவனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே போய் ஊந்துடுறான். அப்போன்னு பார்த்து போலீஸ் வேற வந்துருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து தூக்கின்னு போய் உட்கார வச்சு ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி சார் அந்த ஆளுங்க வந்தானுங்களே அடிக்கிறதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனுங்க வந்து சரியான கிரிமினல் சார், பொண்ணுங்களெல்லாம் கத்தி வந்து வியாபாரம் பண்ணின்னு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இவனுங்க எல்லாரையும். ஸோ இப்பதான் காட்டுறாங்க வான் வந்து ஒரு பெரிய டானா இருந்திருப்பான் போல் இருக்கு பாஸ்ட்ல. ஸோ வந்து ஏதோ ஒரு கொலைய பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள நுழைஞ்சிருப்பான். ஸோ அதுதான் ஓனரோட ரெஸ்டாரண்ட். ஓனரோட பொண்ணு வந்து அன்னைக்குதான் இறந்து போயிருப்பாங்க போல. அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இவர் வந்து அழுது நின்றுப்பாரு. ஸோ யாரோ வந்து கத்துற மாதிரி சவுண்டு கேட்க வான் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வந்து இவர் வாழ வேணாம் சாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கயிறை போட்டு தொங்கி நின்றுருப்பாரு. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த வான் தான் வந்து அந்த கத்தியை வச்சு அறுத்து விட்டுருப்பாரு. இதை பாருங்க சாகுறது அப்படின்றது எதுக்குமே முடிவாகாது அப்படின்ற மாதிரி வான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல இருந்து தான் 2 பேருமே வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு இப்படியே இருந்திருப்பாங்க போல் இருக்கு. ஸோ பார்த்தா வந்து பில்லை காட்டுறாங்க. பில் வந்து இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான் அங்க ஓனர் கிட்ட போயிட்டு. இது பார்ப்பா தம்பி இது வேலை, நீனா வந்து போறதுக்கு இது ஒன்றும் ஸ்கூல் காலேஜ் கிடையாது, நீ இந்த வேலையை பண்ற, நான் உனக்கு கத்துத்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ வந்து கேஷுவலா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் சுத்தி எல்லாம் கருப்பு கோட்டு போட்டுன்னு சுத்தின்னு இருக்கானுங்க. யாரா இவனுங்க அப்பெல்லாம் பார்த்துட்டு போகும்போது உள்ள பார்த்தா வான் கிட்ட ஒருத்தன் பேசின்னு இருக்கான். இப்போ பாருங்க பாஸ் திரும்ப வந்துருங்க, ஆப்போசிட் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க, நீங்க இல்லாததுனால நம்ம ஆளுங்கெல்லாம் செத்துன்னு இருக்காங்க பாஸ், நீங்க வந்தாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நான் வரமாட்டேன், ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி வான் சொல்லிட்டு இருக்க. இதை பாருங்க பாஸ் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது இங்க வந்து இந்த ரெஸ்டாரண்டே காலி பண்ணிடுவாங்க, தயவுசெய்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடறானா. ஹீரோ பாக்குறான் யாரு இவனுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. வான் வந்து சரி ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளால எதுவும் ஆயிடக்கூடாது, அங்கிருந்து கிளம்பி போக எல்லாருமே வந்து பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓனர் சொல்றாரு பார்த்து போ, எப்போ வேணா நீ திரும்ப இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவனா அழுது நிற்கான். வான் வந்து ஏன்டா குழந்தை மாதிரி அழுவுற, பாரு ஸ்ட்ராங்கா இரு, சமைக்க கத்துக்கோ நல்லா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வான் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவோட அம்மா ரெஸ்டாரண்ட் வெளில வந்து இந்த பில்டிங்கை இடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உடனே ஹீரோக்கு ஃபோன் வச்சு இதோ பாருடா இந்த பில்டிங் வந்து ஏதோ இஷ்யூ இருக்கு போல, பில்டிங்கை நாளைக்கே இடிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றான் ஹீரோக்கு. ஹீரோவும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். அவங்க அம்மா பார்த்தா அடுத்த நாள் வந்து அங்க கெஃப்ல தான் இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு தெரியும்ல இந்த பில்டிங்கை இடிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, யார் இந்த பொண்ணு, என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயியை பார்த்து கேட்குறாங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்க.
இதோ பாரு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட ஹீரோ வந்து சரிம்மா நீங்களே பார்த்துக்கோங்க, தயவுசெய்து என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து வெளில வந்துட உடனே வானுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஹீரோ. இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும், எங்கள் கடையை இடிக்க போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வான் வந்து என்னது கடை இடிக்க போகிறாங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம எல்லாம் கோவர்க்கர் தானே அப்படின்னு சொல்லும் போது இதோ பாரு உன் பிரச்சனைய நீ தான் ஃபேஸ் பண்ணணும், நீ ஒரு ஆம்பளை தானே, என்கிட்ட பேசும்போது எப்படிலாம் பேசின, என்னோட பிரச்சனை உந்து, நீ தான் அதை ஹேண்டில் பண்ணணும், வேற ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோக்கா ஃபோனை வீடா அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். இங்க பார்த்தா வான் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். டே ஏன்டா சொன்னா திருந்தவே மாட்டீங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்களேன்டா, சாவடிக்கிறீங்க போட்டு அப்படின்னு சொல்ல எதிர்க்க இருந்தவன் வந்து பேசினு இருக்கான். இந்த மாதிரி என் டீம் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு, இப்போ உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்ல சொன்னா கேட்க மாட்டேற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வான் வந்து எல்லாரையும் புரட்டி எடுத்துடுறான் ஆப்போசிட் டீமை. ஹீரோ அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து காசு கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு அவங்க அம்மாவுக்கு. ஹீரோவும் வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியலடா எனக்கோ அப்படின்ற மாதிரி பில் சொல்ல டேய் நீ தான் எங்க அம்மாவை மாட்ட விட்டுருக்கியா, வட்டிக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கியாடா அப்படின்னு சொல்ல பில்லு வந்து இல்லடா நான் எதுவுமே பண்ணலடா எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, காசை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து ஒருத்தன் எங்கிருந்தோ காசு எடுத்துடுறான், தோ இருக்கு பாஸ் காசு அப்படின்னு சொல்ல குடுறா அந்த காசை அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து அந்த காசை விடுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி கடங்காரங்கிட்ட சொல்ல ஹீரோவும் வந்து கெஞ்சிட்டு இருக்கான், சார் நாங்கள் காசு எப்படியாவது குத்துறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து இவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸோ எல்லாரும் அடிச்சிட்டு இருக்க அந்த காசை பிடுங்கிறதுக்காக செம்ம சண்டை ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் வெளில இருந்து பார்த்துன்னு இருக்காங்களா. உடனே வந்து இந்த காசை பிடுங்கிட்டு பாருங்கடா இந்த காசு எந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் பில்லையும் செம்மையா அடிச்சுட்டு போயிடுறான் அவன். உடனே இந்த பில்லுக்கு செம்ம காண்டாயிடுது, பின்னாடியே ஓடி போய் மண்டையிலேயே அடிக்க அவனா செம்ம காண்ட்ல திரும்புறான். ஹீரோட அம்மாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாவுது, போயிட்டு பல்லாருன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த காசையும் பிடுங்கிட்டு உன் காசு உன்கிட்ட வந்து சேரும் இப்ப கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே வானை காட்டுறாங்க. வான் வந்து எல்லாரையும் அச்சு துவைச்சிட்டு கீழே வரான். கார் வருது, சார் நீங்க ஏன் சார் தனியா போனீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி பாக்குறான், நிறுத்து அப்படின்னு சொல்றான். வான் இறங்கி போயிட்டு அங்க போய் சமைச்சுன்னு இருக்கான். அவன் கேக்குறான், சார் எதுக்கு சார் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. சாப்பிட்டு பாரு இதெல்லாம் நான் சமைச்சது தான் அப்படின்னு சொல்ல சார் ஏன் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திரும்பியும் கேட்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு சமைக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வான் சொல்றான். இங்க அப்படியே காட்டுறாங்க அந்த பில்டிங்கே கம்ப்ளீட்டா இடிச்சுட்டாங்க. ஸோ ஹீரோவோட அம்மா வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட ஹீரோ வந்து இந்த மாதிரி அம்மா நம்ம கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு, நம்மளை ஏமாத்திட்டாங்க, இந்த வீடு கூட நம்ம வித்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விட்ரா, அதான் நீ இருக்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் வந்து இப்போ பில்லு வீட்டில தான் இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஏதோ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கான். வெளில போயிட்டு அந்த சிக்கனை வாங்கலான்னு பார்த்தா அந்த அங்கிள் தான் வந்து சிக்கன் போட்டுட்டு இருக்காரு போல் இருக்கு. இந்த மாதிரி பில்கிட்ட சொல்றாரு, நான் அந்த வேலையெல்லாம் விட்டேன்டா, அந்த வேலை எனக்கும் தான் புரியல, அதனால தான் சிக்கன் கடை ஆரம்பிச்சிருக்கேன், மறுபடியும் ஆர்டர் பண்ண அப்படின்னா வந்து காசு வாங்குவேன், இப்போதைக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்ல அங்கிள் இருங்க வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேணாண்டா சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வான் கூட வேலை செய்யறவனும் வந்து செம்மையா குக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை வந்து ரெனோவேட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அண்ட் ஜோயி வந்து ஸ்கூலுக்கு போறா போல, அடிக்கடி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவா போல் இருக்கு. ஸோ அந்த ஓனருக்கு வந்து ஜோயியை பார்க்கும்போது ஏதோ அவங்க பொண்ணையே பார்க்குற மாதிரி இருக்கா. இவங்களும் பார்க்குறாங்க வான் கூட வேலை செய்யறவங்களும். அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோட அம்மாவை வந்து இந்தாங்க இந்த ஹெல்மெட்டை போடுங்க. ஹீரோட அம்மா கேட்குறாங்க எங்க கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கம்மா நான் உங்களை பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போறேம்மா, உட்காருங்கம்மா, கடவுளை மட்டும் வேண்டிக்கோங்க இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல டக்குன்னு பார்த்தா வந்து வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பிடிச்ச இடத்துக்கு வந்து கூட்டு போறாரு. ஸோ இதோட காட்டி படத்தை முடிகிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அடுத்தடுத்து நான் நிறைய மூவிஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை. ஸோ ஓகே காய்ஸ், பை.